அதை நீங்கள் சீரியஸாக எடுத்துகிட்டு கேள்வி கேட்கலாமே தவிர கல்யாண கர்மாதியை விட்டுருங்க. அது ஜஸ்ட் லைக் தட். இருந்தாலும் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் சில திருமண நிகழ்வுகளில் கூட்டணி முடிவான வரலாறும் கடந்த காலத்தில் இருக்கிறதுனால அந்த நிகழ்வுகளை அப்படி பார்க்குறாங்க. இல்லை, அது இப்போ நீங்கள் ஏகப்பட்ட தொலைக்காட்சிகள், ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ஸ் அது வந்துருச்சு. அதில் அவங்களுக்கு ஏதாவது செய்தி வேணும், அவங்களே செய்திகளை உண்டாக்கிடுறாங்க, கதைகளை உண்டாக்கிட்டு கதை பேசிகிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல. அதில் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. அவங்களுக்கும் பொழுது போகணும், அவங்க அமைப்புகளையும் நடத்தணும், அதனால அவங்க பேசிகிட்டு இருக்கலாம். பட் ரியாலிட்டிங்கிறது நீங்கள் கல்யாண வீடு அதெல்லாம் அரசியல் பேசக்கூடாது, பேசலாம். அந்த காலத்தில் நீங்கள் சொல்ல மாதிரி கடந்த காலத்தில் நடந்திருக்கலாம், எதிர்காலத்தையும் நடக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒன்றும் நடக்கலை. என்ன கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். அதனால் அது அரசியல் அதை சம்மந்தப்படுத்த வேண்டியதில்லை, நான் பேசினதை. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் நீங்கள் சேர்ந்ததை கேட்டீங்க, அது ஒரு இப்போ 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு வந்துருச்சு. ஒரு அதிமுகவில் ஒரு காலத்தில் இருந்தவங்கிற முறையிலையும் அதிமுகவை வளர்த்தவங்கிற முறையில். இப்போ நான் 77 ஜெயிக்கும்போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் நான் ஒரு ஆள் தான் ஜெயித்தேன், அறந்தாங்கில். அதுக்கு பிறகு 80-84 எல்லா தொகுதியும் அதிமுகவை ஜெயிச்சது. அதே புரட்சி எம்ஜிஆர் தான் 77 இருந்தார்.